महाप्रिवाले शरणम श्रुति स्मृति पुराणानाम आलयम करुणालयम नमामि भगवत पादशंकरम लोकशंकरम श्री चंद्रशेखरेन्द्र यतीन्द्र सरस्वती नाम शांतांतलिंक कलितापु बाबुगानाम कांची पुरस्थिपि महोन्नत कामकोटिपीठिम उपासर्वताम शरणाम उपासे ஆதிசங்கரோட சரித்திரத்தை பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஒரு இளம் வயது பாலகன் எப்படி ஜனனம் எடுத்தார், பரமேஸ்வரனோட அவதாரமாக அவர் என்னென்ன ஸ்தாபிச்சுட்டு போனார், எவ்வளவு ஸ்லோகங்கள் எழுதிட்டு போனார், எந்த வகையிலாவது நம்ம இந்த மானுட ஜென்மத்துக்கு ஒரு ஓய்வு கிடைக்கணும் அப்படின்னு அவர் இங்கே இருந்த பலவிதமான மோசமான ஒரு சூழலை மாற்றி கொடுத்துட்டு போனாருங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதி திருச்சூர் வடக்குநாதனை போய் 41 மண்டலம் பஜனம் இருந்துட்டு ஆற்றுக்கு வந்து இந்த மாதிரிலாம் விரதம் இருந்துட்டு வந்தால் அதுக்காக நம்ம சமாராதனை பண்ணுவாள். ஆற்றுல சமாராதனை பண்ணி எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு ஊரில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி பண்ணி அந்த பிரசாதத்தை கடைசியாக அவள் சாப்பிட்றா. அந்த மாதிரி சாப்பிடும்போது தான் அவளுக்குள்ளற அதுக்குள்ளேயே தான் அவர் பஜனம் இருக்கும்போதே சிவபெருமான் கனவுல 2 பேருக்கனாலும் ஒரே மாதிரி தரிசனம் கொடுத்து உனக்கு எந்த மாதிரி பையன் குழந்தை வேணும்னு கேட்டு அதுக்கு ஆரியாம்பாள் ரொம்ப சமர்த்தா அழகாக சாமர்த்தியமாக நம்ம கேட்டு கொடுக்கக்கூடாது, அவருக்கு தெரியாத என்ன கொடுக்கணுங்கிறதெல்லாம் சொல்கிறா. இதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா ரொம்ப லாங் கேப் விழுந்துட்டதுனால எல்லாத்தையும் ஒரு ரீகேப் பண்ணிக்கிற மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் அப்படி அவள் அந்த அந்த பஜனம் பண்ணிட்டு சமாராதனை பண்ணி அந்த பிரசாதத்தை சாப்பிட்டதுமே அந்த பரம்பொருள்ங்கிற அந்த பேரொளி அவளோட வயிற்றுலையும் நிறைச்சதா நம்ம பார்க்குறோம். நிறைஞ்செடுத்து தானே நிறைஞ்செடுத்து நந்தன ஆண்டு வைசாக மாதம்ங்கிறதுக்கு பேர் மாதவி மாதம்னு பேர். மாதவி மாதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அங்கே அப்போ மல்லிகை மலர்ற காலம், அது வசந்த காலம். அந்த மல்லிகை மாதம் மல்லிகை பூத்து குலுங்கிறதுனால ஞான மனம் பரப்பற, சாதாரண மனம் இல்லை, மல்லிகையோட மனமோடு அந்த மாதத்தில் ஞான மனம் பரப்புறதுக்காகவே அவர் அந்த சுக்லபட்சத்தில் 5 தொழிலும் புரிகின்ற சிவபெருமானுடைய அம்சம்னு கூட சொல்ல முடியாது. அவரே ஜனனம் அடுத்ததாக பார்க்க போகிறோம். அந்த நடராஜ பெருமானுக்குரிய ஆதிரை நட்சத்திரத்தில் அவர் அவதாரம் பண்ணுறார். அவர் அந்த மாதிரி நடராஜாவுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு இருந்தாலும் ஸ்ரீருத்ரம் சொல்லி, அவர் தான் தினமுமே அத்தனை பூஜை பண்ணுவார். அந்த ஸ்ரீருத்ரம் சொல்லி ஜபிச்சுட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அந்த சங்கரா அப்படின்னு அந்த வார்த்தை வரும்போது அந்த குழந்தை ஜனித்ததுனால அந்த குழந்தைக்கு சங்கரன்னே பேர் வைக்கணும்னு அவர் மனசில் தோணித்து அதே தான் அப்புறம் பின்னாடி அதையே வைக்கிற மாதிரி செஞ்சார். அந்த அபிஷேக ஆராதனைகளோட பலனாகவே சிவகுரு ஆரியாம்பாள் தம்பதிக்கு அவர் அவதாரம் பண்ணார். சிவகுரு பொதுவாக ஆத்திரேய கோத்திரத்தவர். ஆத்திரேய கோத்திரம்ங்கிறது ரொம்ப தத்தாத்திரேயர் அவதாரம் பண்ணது. தத்தாத்திரேயர் சாக்தத்துக்கு தனியாக ஒரு வழிபாடு முறைகளே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கார். தத்தர் அருளிய அவதூத கீதைங்கிறது அத்வைதத்தோட மறைகள்லேயே ரொம்ப வசதியாக போற்றப்படுகின்ற ஒரு இது. அப்படிப்பட்ட தத்தாத்திரேயர் அத்ரி முனிவருக்கு அதனால் அவதாரம் பண்ணார். அந்த கோத்திரத்தில் வந்தவர். அதனாலேயோ என்னமோ தெரியல, சிவபெருமான் அவருக்கே தன்னை பிள்ளையா கொண்டு பிறக்கணும் அப்படின்னு அவர் சங்கல்பம் சின்ன மாதிரி தான் அது எல்லாமே அமைஞ்சிருக்கு. அந்த குழந்தை இன்னதுன்னு இல்லாமல் ஒரு தெரியாதே, ஒரு சாதாரண ஒரு சின்ன குழந்தைனாலே ஒரு அழகு இருக்கும். குழந்தைங்கிற சொல்லுவாங்க கல்மிஷம் இல்லாத குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுகள்கிட்ட அந்த விகல்பம் இல்லாததுனால குழந்தைகளை பார்க்க ஆசையாக இருக்கும். இது தெய்வ குழந்தை, எப்படி இருக்கும்னு சொல்லவே வேணாம் தனியாக. அதனால் குழந்தைக்கு சங்கரன்னு பேர் வச்சு நமக சங்கராயன்னு அவர் ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த ருத்ரத்தில் வர்றதில் சங்கராயங்கிறப்ப அந்த குழந்தை ஜனிச்சுடுறது. அதனால் அதுக்கு சங்கரன்னே பேர் வச்சு பார்த்துட்டுருக்கா. அந்த அது இல்லைனாலுமே மலையாள முறைப்படி அங்கே என்னன்னாக்க
அந்த குழந்தைக்கு வந்து அந்த பேர் அந்த விதத்துலையும் எண்ணடிப்புலையும் பிறந்த தினம், அந்த திதி, வாரம் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அந்த அக்ஷரங்களை கொண்டு அந்த நாமத்தை கணக்கு பண்ணுவாள். கணக்கு பண்ணால் அப்படி பார்த்தாலுமே குழந்தை பிறந்த தேதி 5ஆம் தேதி, முதல் பட்சம், 2வது மாதம், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அந்த சங்கரன்கிற பேர் ரொம்ப பொருத்தமாக அவருக்கு அமைஞ்சது. இது எல்லாம் என்ன அவரே கணக்கு பண்ணது தானே, பரமேஸ்வரனே கணக்கு பண்ணி கொடுத்தது தான். அப்போ என்ன நடந்ததுன்னா ஒரு மிராக்கள், அந்த குழந்தை ஜனிச்சதும் அங்கே வந்து ஒரு சாந்தம் நிலவருது. சாந்தம் நிலவருதுன்னா எப்பேற்பட்ட சாந்தம்னா, ஒரு புலியும் மானும் அப்படி ஒரு எமிக்கபிளாக ஒரு நட்போட ரெண்டும் ஒரே பக்கத்தில் நின்று நீர் தேடி வந்து அப்படி வந்து ரெண்டும் அப்படியே அந்யோன்யமாக இருக்குது. ஹோமகுண்டங்களில் வந்து அக்னி பிரதட்சணமாக வளைஞ்சொழியிறதும்பா, பிரதட்சணமாக சுழன்று எரியறதான். தினம் அப்பெல்லாம் ஹோமம் நடக்கும், யாகங்கள் நடக்கும். அந்த உலகமே என்னமோ பெரிய ரொம்ப அமைதி பூத்த மாதிரி அவ்வளோ ஒரு சாநித்தியம் நிரம்பி இருந்தது. அதனால் சில பேர் இதயத்தில் மட்டும் திகில் படர்ந்ததாக பார்க்குறோம். ஏன்னா அவளோட அறிவு தடுமாறித்து கையில் இருந்த சுவடிகள்லாம் கீழே விழுறது. ஏன்னா இவள் அந்த அவளோட அத்தனை நாள் ஆட்டம் குறைய போகிறது. வேண்டாதெல்லாம் பரப்பின்றிருந்த வேறு மதத்தவாளோட ஆட்டம் குறைய போகிறது. அதனால் வேறு வழியே கிடையாது, இதில் தான் போகணுங்கிற ஒரு முடிவுக்கு அவள் வர்ற மாதிரி ஆயிடுது. அந்த என்ன நடக்க போகிறதோங்கிற ஒரு திகில் சில பேருக்கு வேண்டாத வாழ்க்கு அமைஞ்சதாகவும் நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து நரஹரி அவதாரம் பண்ணும்போது, நரசிம்மர் அவதாரம் பண்ணும்போது அவதாரம் பண்ணி அவரோட கர்ஜன சத்தத்தை கேட்டு அங்கே இருக்கிற இந்திரன், அங்கே இந்திரலோகத்தில் இருக்கிற இந்திரன் முதலாதி தேவாதி தேவர்கள்லாம் அவளோட இடத்துலேருந்து கீழே விழறாளாம் ஆட்டங்கண்டு. அந்த கர்ஜனைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருந்தது, அதிர்றது, பூமி அதிர்றதுங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்த குழந்தை அதே மாதிரி ஜனிச்சப்போ ஒரு சாந்தம், அமைதி, ஏதோ ஒரு சுபிக்ஷம் வரப்போகிறதுங்கிற ஞானிகளுக்கு எல்லாருக்குமே மனசில் படுறது. அது மாதிரி இந்த அவதார நோக்கம் நிறைவேறணும் அப்படிங்கிறப்போ இதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா, ஏன் வந்து இந்த மாதிரி அவதாரம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்போ தான் எல்லாரும் வந்து தேவாதி தேவர்கள்லாம் போய் பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்காக போகிறா. இந்த மாதிரி பாரதத்தில் எங்களால் வந்து ஈவன் இந்த ராம நவமி கிருஷ்ண ஜெயந்தி கூட கொண்டாட முடியாத அளவுக்கு வேற்று மதத்தவர்களோட தாக்கம் ரொம்ப அதிகமாகிடுது. அது எங்கேயாவது ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுமோ, நிர்மூலம் ஆகிடுமோங்கிற பயத்தை கொண்டு வந்துடுத்தோ அப்படின்லாம் சொல்லும்போது தான் என்னென்னா, தக்ஷணாமூர்த்தி அவர் எப்படி மோன நிலையில் அப்படியே தபஸ் உட்காந்துருக்க, அவரோட இதை வந்து அந்த தவத்தை கலைக்கக்கூடாது அந்த இடத்துல போய். ஆனால் வேறு வழியே இல்லை, எங்களுக்கு இதுக்கு ஒரு வழி கிடைக்கணும் அப்படின்னு போய் எல்லாரும் போய் அங்கே உட்காரும்போது எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அப்படி நிற்கும்போது தான் அந்த தட்சிணாமூர்த்தியானவர் தன்னோட தபசு கலைஞ்சு தானே வந்து அவதாரம் பண்ணுறதா சங்கல்பம் எடுத்துக்கிறார். சங்கல்பம் எடுத்துக்கும்போது தான் அவர் அப்படியே வர்ணிச்சுட்டே போகலாம். ஒரு வெண்மை நிறம், தூய வெண்மை நிறம். அவர் தபசு கலைஞ்சு நமக்காக அவதாரம் பண்ணி எடுக்கிறதுக்காக, நம்மளோட நல்லது நடக்கணுங்கிறதுக்காக அவதாரம் பண்ணி வந்தார். அப்படி வரும்போது தான் அவர் வரணும்னு சங்கல்பம் பண்ணும்போது தேவர்களுக்கெல்லாம் வாக்கு கொடுக்குறார். நானே வந்து அவதாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லும்போது பிரம்மனை பார்த்து சொல்கிறார், இந்த கர்மா தான் முக்கியம், கர்மாவனை செஞ்சு அதை ஜெயிச்சு தான் நீ இந்த பிறவி தலையிலேருந்து மீண்டு வர முடியும், இந்த கர்மாவனை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பூர்வ மீமாம்சார்கள் பிரமாணம் எடுத்துண்டு அந்த கர்மாவை பக்தியோடையும் ஞானத்தோடையும் சேர்த்து இணைக்கணும். கர்மாவை மட்டும் செஞ்சுட்டே இருக்கக்கூடாது. அது செஞ்சால் என்ன பலன்கிறது வந்து உணர்றதோடு மட்டும் இல்லாமல் அந்த ஞான மார்க்கத்தை தேடி போகணும். நான் இது செஞ்சாலே போகிறோம், தேவசந்தங்கள் பண்ணாலே போகிறோம், பித்திருக்காரியத்தோடு போகிறோம், இது போகிறோம் அது போகிறோம், அப்படியே அதோடு நிற்காம அந்த பூர்வ மீமாம்சகர்கள் அந்த வேதங்கள் காட்டுகின்ற பிரமாணத்தை எல்லாத்தையும் வச்சுண்டு
அந்த கர்மத்தை பக்தியோடையும் ஞானத்தோடையும் இணைச்சு கொண்டு வரணும். அப்படி பண்ணாததுனால தான் என்னாச்சு, திருப்பி பிறவி எடுத்து முக்தி பக்கம் போகாமல் திருப்பி பிறப்பி எடுத்து அவள் அழியறா. அதனால் பக்தின்னு நினச்சிக்கிட்டு வேற சில பேர் என்ன பண்ணுறா, கோரமான நரபலி முதலான வேறு பல வழக்கத்துக்கெல்லாம் போகிறா. அதனால் அதெல்லாமும் மாற்றணும். அந்த தெய்வங்களுக்குள்ள எந்த உயர்வு தாழ்வும் கிடையாது, எல்லாமே நம்மளை நல்வழிப்படுத்துறதுக்கு தான் அப்படின்னு அந்த மதங்களுக்குள்ள வித்தியாசம் இல்லாமல் பண்ணி செய்யறதுக்கு நமக்கு அவளுக்கு எல்லாருக்குமே பாடம் நடத்தி ஆகணும், எல்லாத்தையும் புரிய வச்சாகணும். மறுபடியும் இது எல்லாமே வீணாக போயின்னு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி, அதனால் நீ என்ன பண்ணுற, நீ அங்கே ஒரு ட்ராமா மாதிரி அதை கொண்டு வர ஈஸ்வரன் பிரம்மா கிட்ட நீனு மண்டன மிஸ்ரராக அவதாரம் பண்ணி ஆகணுங்கிறார். அவருக்கு பயம், இத்தனை பேருக்கு நம்ம பிறப்பு கொடுத்துட்டுருக்கோம், உருவாக்கின்னு இருக்கோம், நம்மளை இப்போ என்ன செய்கிற, நமக்கே மனுஷ பிறப்பு கொடுக்குறாரே அப்படின்னு பயம். அதனால் எனக்கு போய் மகேஷா, எனக்கு தர்மத்துக்கு ஊர் நேரும்போதெல்லாம் அவதரித்து அறத்தை நிலைநாட்டுறதுங்கிறது நீங்கள் தான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களே. ஆனால் இப்படி நீங்கள் செயலற்று இத்தனை வருஷம் இருந்ததே ரொம்ப சங்கடமாக இருக்குது, நீங்கள் அவதாரம் பண்ணுறேன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் அவர் என்ன சொல்லிட்டார், மகேசன் எனக்கு மட்டும் அதில் பார்ட் இல்லை, உனக்கும் அந்த ட்ராமாவில் இடம் உண்டு அப்படின்னு சொல்லி நீ பாரதத்தில் அறத்தை நிலைநிறுத்துறதுக்கு எப்படின்னா நானே அவதாரம் பண்ணுவேன். நீ என்ன பண்ண போகிற, உற்பத்தி ஸ்தானமாக இருக்கிற நீனு அதுலேயே உட்காந்துட்டு இருந்தால் தப்பு. நீ அதுலேருந்து இறங்கி என்ன பண்ணணும், நீ மண்டன மிஸ்ரரா, அதாவது கர்மா முக்கியம் அப்படிங்கிறத நிலைநாட்டுறதுக்கு நீ வரணும். அவர் பயப்படும் போது அவர் சொல்கிற, நீ பயப்படாத, உன் பாரியால் வாணியும் உன் கூடவே அவதாரம் பண்ணுவா அப்படிங்கிறத அவருக்கு ஒரு தைரியம் சொல்கிறார். அது மட்டும் சொல்லலையாம், கூடவே அவர் பக்கத்தில் இருந்த குமாரனான முருகனை பார்த்து சொல்கிறார், உனக்கும் அதில் ஒரு பாட்டு உண்டு அப்படின்னு சொல்லி, நீ பூர்வ மீமாம்சகரா, நீ இன்னும் குமரிலப்பட்டருங்கிற அவதாரம் பட்டு, அதனால தான் அவருக்கு குமரிலப்பட்டர்னு பேர். நீ அதை அவதாரம் பண்ணி நீ இன்னும் அந்த பூர்வ மீமாம்சகர்லேருந்து அவரை விட இன்னும் மண்டன மிஸ்ரரை விட இன்னும் ஜாஸ்தியாக அவருக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணி அந்த கர்மாவை அனுசரிக்கிறதுனால என்னென்ன அது ஞான மார்க்கத்தை எப்படி கொண்டு போகுங்கிறத வர வரைக்கும் நீ முன்னாடியே போய் நீ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஆகணுங்கிறத அவர் அங்கே சொல்கிறார். அவ்வளவு தூரம் ஒரு நம்ம வாழ்க்கையே ஒரு ட்ராமாம்போம். இது ஒரு மேடை, நாடக மேடை. இதில் நம்ம அவதாரம் பண்ணி நம்ம செஞ்சுட்டுருக்கோம். அவதாரமில் பிறப்பெடுத்து நம்ம அவளோட கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து அது எவ்வளோ தூரம் அதில் முன்னாடி போக முடியுமோ நம்மளை கடை தேட்டிக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மனுஷ ஜென்மாங்கிறது. அதுக்கு உண்டான வழிவகைகளை எப்படி போனால் நல்லதுங்கிறத சொல்கிறதுக்காகவே இது ஒரு நாடக மேடைனா, அந்த நாடக மேடையில் இப்படி ஒரு முன்கூட்டியே பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி ஈஸ்வரன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறா. அனுபவிக்கும் போது இனிமேல் தான் அந்த விஷ்ணுவெலாம் சொல்கிறார், எனக்கு ராமனாவும் கிருஷ்ணாவும் அவதாரம் பண்ண நோக்கமே தெரியாமல் போயிடும் போல் இருக்கு. அந்த கிருஷ்ணாவதாரம் ராமநவமி அந்த மாதிரிலாம் கொண்டாடுவா இல்லையா, அந்த கொண்டாடுறது அந்த திதி எல்லாமே எல்லாருக்கும் மறந்து போகிற அளவுக்கு பாரதம் வீணாக போயின்னு இருக்கு. அதை சரி பண்ணணும். அதுக்கு எல்லாரோட ஒத்துழைப்போட இந்த அவதார நோக்கம் நிறைவேற போகிறது அப்படின்னு சொல்லி அந்த சம்மதிச்சது இதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக், சங்கரன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஃப்ளாஷ்பேக்காக நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த எப்பப்பெல்லாம் நிச்சயமாக நம்ம நம்பலாம், எப்பப்பெல்லாம் ஒரு க்ஷீணிச்ச நிலைக்கு போய் பிற மதங்களோட தாக்கம், பிறது வேண்டாத மக்களோட எண்ணங்கள், அவளோட என்னமோ தன்னோட தான் வசதின்னு கொண்டு வர இந்த அழிவு பாதையை நோக்கி போகிறோமோ அப்படின்னு நம்ம பயப்பட தேவையே கிடையாது. எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி க்ஷீணிச்சு போகிற நிலைமை வருதோ அப்போல்லாம் நிச்சயமாக நம்ம ஈஸ்வர அனுகிரகத்தோட அதுலேருந்தெல்லாம் வெளில வருவோம். அது மாதிரியான ஒரு காலகட்டத்தை நோக்கி நம்ம போயின்னு இருந்தால் கூட நிச்சயமாக இறைவனோட அனுகிரகம், இறை அனுகிரகம் நமக்கெல்லாம் பூர்ணமாக உண்டுங்கிறத சொல்லி இந்த ஆதிசங்கரோட அவதார நோக்கத்தை இப்போ நம்ம காதால் கேட்டாவது இந்த காலத்துக்கு ரொம்ப அதுக்கு சரியான நேரம், சரியான காலகட்டம் வந்திருக்குங்கிறத நம்ம உணரணும்னு சொல்லி ஆதிசங்கர் அவதாரத்தை
இன்னும் விஸ்தாரமாக பார்க்கலாம். மகாபரிவாளை சரணம்.